ஒரு புள்ளி விவரத்தோட வீடியோவை ஆரம்பிக்கலாம். இலங்கையில் ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு 11 பில்லியன் ரூபாய் தேவைப்படுது. பாராளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கான செலவு 11 பில்லியன் ரூபாய். இன்னும் எளிமையாளருக்கு விளங்குற மாதிரி சொல்றதா இருந்தால் 1100 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு தான் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பாராளுமன்றத்தை அப்படியே நடத்தி போறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு செலவு செய்யப்படுற தொகை 3.6 பில்லியன் தொடக்கம் 4 பில்லியன் ரூபாய், இல்லாட்டி 36,000 லட்சம் தொடக்கம் 40,000 லட்சம் ரூபாய் பாராளுமன்றத்தினுடைய பராமரிப்புக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் செலவு செய்யப்படுது. கோடிகளில் சொல்றதா இருந்தால் 360 கோடி ரூபாய் தொடக்கம் 400 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துல மட்டும் பாராளுமன்றத்தை பராமரிக்கிறதுக்கான செலவு. சம்பளம், மின்சார கட்டணம், பாராளுமன்றத்தை அப்படியே வச்சிருக்கிறதுக்கான செலவு ஒரு வருஷத்துல மட்டும் 360 கோடி தொடக்கம் 400 கோடி ரூபாய். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அமர்வில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட சம்பளம், கொடுப்பனவுகள், வாகனத்துக்கான எரிபொருள், மின்சார கட்டணம், தொலைபேசி கட்டணம், ஆஃபீஸுக்கான கட்டணம், ஊழியர்களுக்கான கட்டணம், இதெல்லாத்தையுமே தவிர ஒரு பாராளுமன்ற அமர்வில் ஒரு எம்பி கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி மேலதிகமாக கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு 2,500 ரூபாய். ஒரு பாராளுமன்ற அமர்வை நடத்துறதுக்கு ஒரு நாளில் ஒரு அமர்வை நடத்துறதுக்கு செலவு செய்யப்படுற பணம் 100 லட்சம் ரூபாய் தொடக்கம் 150 லட்சம் ரூபாய். அப்போ 1 கோடி ரூபாய் தொடக்கம் 1.5 கோடி ரூபாய் ஒரு பாராளுமன்ற அமர்வை நடத்துறதுக்கு மட்டும் செலவு செய்யப்படுது. ஒட்டுமொத்தமாக எல்லா செலவுகளும் சேர்த்து இந்த அளவுக்கு பெருந்தொகையான பணம் செலவு செய்யப்பட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிற காட்சியை நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பக்கத்தில் பார்க்குற இந்த காட்சி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம். ஒரு அமர்வில் கலந்து கொள்றதுக்குன்னு சொல்லி கோட் சூட் போட்டுக்கொண்டு ஏசி போட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அந்த கட்டடத்துக்குள் இருக்கிறதுக்கு மட்டுமே ஒரு உறுப்பினருக்கு 2,500 ரூபாய் செலவு செய்யப்படுது. சம்பளமா மேலதிகமான கொடுப்பனவா செலவு செய்யப்படுது. இந்த எம்பிக்களை தெரிவு செய்கிற மக்கள், சாதாரணமான அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் ஒரு கூலி தொழிலாளி 2,500 ரூபாவை சம்பாதிக்கிறேன்னு சொன்னா, உழைக்கிறதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு கூலி தொழிலாளி அவருடைய வாக்கால தெரிவு செய்யப்பட்ட ஒரு எம்பி கோட் சூட் போட்டுக்கொண்டு பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்றதுக்கு மட்டும் 2,500 ரூபாய் செலவு செய்யப்படுது. ஆனால் அந்த எம்பி இன்னைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, எம்பிக்கள் சேர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற செங்கோலை எடுத்து போய் வெளியில ஓடுறதுக்கு முயற்சி எடுக்கப்படுது. ஒரு குரங்கு கூட்டத்துக்குள்ள நாங்க சாப்பிட்டு கொண்டு ஏதாவது எடுத்துக்கொண்டு போற நேரத்தில் அந்த குரங்கு எங்களை கையில் இருக்கிற சாப்பாட்டை பறிக்கிறதுக்கு எப்படி முயற்சி எடுக்குமோ அந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. குரங்கு கூட்டம் மாதிரி செயற்படுற எம்பிக்கள் தான் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்கன்றதை உறுதி செய்யற ஒரு சம்பவமாக தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சி காலகட்டத்திலையும் இதே மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. கதிரைகள் தூக்கி எறியப்பட்ட சம்பவம், புத்தகங்கள் தூக்கி எறியப்பட்ட சம்பவம், படித்தவர்கள் கல்விமான்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான குரங்கு கூட்டம் இருக்கிறதுன்றது ஒரு சிஸ்டம் சேஞ்ச் எதிர்பார்க்கிற மக்களால் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சமூகத்தில் பொது வழியில எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ளணும்ன்ற ஒரு சாதாரணமான அறிவு கூட இல்லாத நபர்கள் தெரிவு செய்யப்படுவாங்களா இருந்தால் பாராளுமன்றத்தில் வேற எந்த மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரியான செயற்பாடுகள் தான் எதிர்காலத்திலையும் தொடரப்போகுது. அதுக்கான இன்னும் ஒரு உதாரணமாக தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த செங்கோலை எடுத்து போறதுக்கு முயற்சி எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு விவாதம், அவசரமான விவாதம் பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்டிருக்கு. சில நீதிமன்றங்கள்ல பதவி வெற்றிடங்கள் இருக்கு, நீதிபதிகள் நியமிக்கப்படாம இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல சிலருக்கு வெற்றிடங்கள் இருக்கு, அந்த வெற்றிடம் நிரப்பப்படாம இருக்கு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் சில நீதிபதிகளுக்கான நியமனம் இதுவரைக்கும் கொடுக்கப்படாம இருக்கு. இது சம்பந்தமா ஒரு அவசரமான விவாதம் நடத்தப்படணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு வேண்டுகோள் முன் வச்சிருக்கு. பொதுவா சாதாரணமா ஒரு பாராளுமன்ற அமர்வு நடத்தப்படுதுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு அமர்வு நடத்தப்படுறதுக்கு முதல்ல ஒரு கூட்டம் நடத்தப்படும். அந்த கூட்டத்தில் எல்லாருமே கலந்து கொள்வாங்க. குறிப்பா எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துற சில உறுப்பினர்களும் முக்கியமான தலைவர்களும் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் தான் இன்றைக்கு பாராளுமன்றத்தினுடைய அமர்வு எப்படி நடத்தப்பட இருக்கு, எப்படியான விவாதம் நடத்தப்பட இருக்கு, எந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போறோம்ன்றதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். அது ஏற்கனவே நடத்தப்பட்ட கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். பொதுவாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, ஓய்வு பெற இருக்கிற நீதிபதிகளினுடைய வயதெல்லை சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயதெல்லையில ஓய்வு பெற வேண்டிய நபர்கள் சில ஒரு தரப்பு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கிறாங்களாம். இலங்கையில நீதிபதிகள் ஓய்வு பெறதுக்கான வயதெல்லை நீடிக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அது பேச்சுவார்த்தை மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கு. எதிர்ப்பும் இருக்கு, ஆதரவும் இருக்கு. அது சம்பந்தமான சில பேச்சுவார்த்தைகள் இதுக்கு முதல்லையும் நடத்தப்பட்டிருக்கு. எந்த விதமான கடைசி தீர்மானமும் இதுவரைக்கும் எடுக்கப்படல. ஆனா அதை வச்சு கொண்டு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரியான கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குற்றம் சாட்டி இருக்கிறார். இந்த மாதிரியான வெற்றிடங்கள் இருந்தாலும் கூட
சில நீதிபதிகள் நியமிக்கப்படாம இருக்கிற பட்சத்திலையும் கூட நீதிமன்ற செயற்பாடுகள் வந்து துரிதமா முன்னெடுக்கப்பட்டு வருது. சில வழக்குகள் விரைவா விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் அறிவிக்கப்படுது. அதை தாங்கிக் கொள்ள முடியாம தான் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து எதிரில் இருக்கிற சில நபர்களை பார்த்து நிதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். சிலர் பிணையில் இருக்கிறவர்கள், சிலர் குற்றப்பத்திரத்தை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் தான் நீதிமன்ற செயற்பாடுகள், சட்டவாட்சி, சுயாதீனம், இது சம்பந்தமா நீதித்துறையினுடைய சுயாதீனம் சம்பந்தமாக கலைச்சு கொண்டிருக்கிறாங்க. கடந்த காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை கூட அவர் நினைவுபடுத்தி இருந்தார். ஷிராணி பண்டாரநாயக்க பதவி நீக்கப்பட்ட சம்பவம். ஆனா அரசாங்கத்தினுடைய பதில் வந்து இன்னைக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த நீதிபதிகளினுடைய ஓய்வு பெற வயதில் சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தீர்மானமும் எடுக்கப்படல. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தான் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. பொதுமக்களுடைய பணம் வீண் விரயம் செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு சம்பவமா, இன்னும் ஒரு நாளா இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இன்னைக்கு அதிகம் பேசப்படுற இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம், ஞானசார தேரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இல்லாட்டி உறுதி செய்யப்பட்டிருக்கிற 9 மாத சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும். 1500 ரூபாய் அபராதம்ன்றது நீதிமன்றத்துக்கு செலுத்த வேண்டிய பணம். 2016ஆம் ஆண்டுல நடந்த சம்பவம். 2016ஆம் ஆண்டுல கிருளப்பனையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்புல ஞானசார தேரர் உரையாற்றும் போது இஸ்லாத்தை அவதூறு செய்யற மாதிரியான சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். இதுக்கு முதல்ல அதை பற்றி நாங்கள் காட்சியிருக்கிறோம். அந்த வழக்கு விசாரணையில கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தால ஏற்கனவே அவருக்கு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அபராத தொகையா 1500 ரூபாவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் மேன்முறையீடு செய்தார். மேன்முறையீடு செய்யற அந்த காலகட்டத்துக்குள்ள என்னால சிறைக்கு போக முடியாது, மேன்முறையீட்டுல வந்து எனக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கிடைக்க முடியும் என்ற அடிப்படையில் வந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனால அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படாம அவர் வெளியில இருந்தவர். இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அதுக்கான தீர்ப்பு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்கிற 9 மாத சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டு அந்த அபராத தொகையும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய வழக்கு விசாரணையில வந்து ஞானசார தேரர் கலந்து கொண்ட மாதிரி இல்லை. இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் சிறைக்கு போக வேண்டி இருக்கு. வெளிக்கடை சிறையில் அடைக்கப்படுவார். நாளைக்கு நாங்க கதைக்கிற வீடியோல வந்து ஞானசார தேரர் தலைமறைவு போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறது, 3 போலீஸ் குழுக்கள் தீவிரமான விசாரணைன்னு சொல்லி கதைக்கு வேண்டி வருமா என்னன்றதும் தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் ஞானசார தேரர் சம்பந்தமா அவர் சிறைக்கு கொண்டு போகப்பட்டார் என்றதை உறுதிப்படுத்துற மாதிரியான எந்த ஒரு செய்திகளும் வெளிவந்த மாதிரி இல்லை. அடுத்த சுரேஷ் சலையினுடைய சம்பவம். சுரேஷ் சலையிட மனைவி மனோரி சலையிட கடிதம் அனுப்புற படலம் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு மனோரி சலைவும் சுரேஷ் சலையிட அம்மாவும் போய் ஒரு இன்னும் ஒரு கடிதத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இது வத்திக்கான் அலுவலகத்தில் தூதரகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. பாப்பரசர்கிட்ட ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருக்கு. கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் சுரேஷ் சலைவுக்கு எதிரான சில கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சலை வந்து மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இது சம்பந்தமா பாப்பரசர் தலையீடு செய்யணும் என்ற மாதிரி கோரிக்கை விடுத்து இந்த கடிதம் வந்து வத்திகான் தூதரகத்தில் இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கான். நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதனால வந்து எங்களுடைய தலைவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம்னு சொல்லி சலைவினுடைய அம்மா இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த மனோரி சலை வந்து சலையோட வைஃப் வந்து இன்றைக்கு சாட்சியங்களை பாதுகாக்கிறதுக்கான தேசிய அதிகார சபைக்கு நேரடியாக போயிருக்கிறாங்க. நேற்று முந்தின நாளில் வந்து செய்திகள் வெளிவந்திருந்தது. இமெயில் மூலமா அவங்க வந்து ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அந்த முறைப்பாட்டை நேரடியாக கையளிக்கிறதுக்கு சொல்லி இந்த சாட்சியங்களை பாதுகாக்கிறதுக்கான தேசிய அதிகார சபைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. வெளியில வந்ததும் ஊடகங்கள் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்ட மாதிரி இருந்தது. தன்னுடைய பிள்ளைகளோட வீடியோக்கள் பதிவு செய்யப்படுதாம். மகளோட வீடியோக்கள் வந்து ஒரு சிஐடி உறுப்பினரால பதிவு செய்யப்படுதாம். அடையாளம் தெரியாத மர்ம நபர் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. அவரை வந்து இதற்கு உறுதி செய்திருக்கிறார். சிஐடியினுடைய உறுப்பினராக இருக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சிஐடி உறுப்பினர் எதுக்காக என்னுடைய பிள்ளைகளை வந்து வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, இது வந்து எங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனையை உருவாகி இருக்குன்னு சொல்லி சாட்சியங்களை பாதுகாக்கிறதுக்கான தேசிய அதிகார சபையில் அவர் வந்து முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார். இப்போ பிள்ளைகளோட போட்டோஸ் வீடியோஸ் வெளிவருதுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போய் எடுக்கப்பட்ட போட்டோஸோ வீடியோஸோ கிடையாது. முதலாவது இது ஊடகங்கள்ல ஏற்கனவே வெளிவந்திருக்கு. எடுத்த நபர் சிஐடியா இல்லாட்டி மர்ம நபரா யார் என்னன்றது நமக்கும் தெரியாது. அவர் சொல்ற மாதிரி சிஐடியினுடைய உறுப்பினர். ஆனா மீடியாக்கள்ல வந்து ஏற்கனவே வெளிவந்திருக்கு. அப்ப இது வெளிவரக்கூடாதுன்னு சொல்லி சலையில வைஃப் நினைப்பாங்களா இருந்தா செய்ய வேண்டியது பிள்ளைகளை வீட்டுல விட்டு போட்டு தன்னுடைய கணவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். மீடியாவில் ஏற்கனவே வெளிவந்திருக்கிற வீடியோ சம்பந்தமா சிஐடி ரெக்கார்ட் பண்ணதுன்னு சொல்லி அதை சம்பந்தமா ஒரு முறைப்பாடு செய்யறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்ப சலை சம்பந்தமான விசாரணைகளை பற்றி கதைக்கிறதுக்கு பதிலாக சலை துன்புறுத்தப்படுறார், சாப்பிடாம இருக்கிறார் என்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. இன்னொரு பக்கம் வத்திகான் தூதரகம் வரைக்கும் கடிதம் சமர்ப்பிக்கப்படுது. இன்னைக்கு அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜாதீச சொன்ன மாதிரி சலைவினுடைய வைஃபுக்கு இருக்கிறது ஒரு தெரிவு தான். கணவர் சாப்பிடாம இருக்கிறாருன்னு சொன்னா
மீடியாவுக்கு வந்து வாய்ஸ் கட் கொடுக்கறதால எந்த விதமான பிரயோசனமும் ஏற்பட போறது கிடையாது. கணவருக்கு போய் சாப்பிடுங்கன்னு சொல்றது மட்டும்தான் செலவினுடைய மனைவிக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவுன்னு சொல்லி அமைச்சரவையினுடைய பேச்சாளர் நலிந்த ஜாதிச வந்து இன்னைக்கு குறிப்பிட்டிருந்தார். அதை செய்யறதை விட்டு போட்டு கடிதம் அனுப்புறது, மீடியாவுக்கு வாய்ஸ் கட் கொடுக்கறது, இதனால எந்த விதமான ஒரு பிரயோசனமும் அந்த குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் ஏற்பட போறது கிடையாது. சாகிற நிலைமையில் இருக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் உண்மை கிடையாது. அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார், நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார், தன்னுடைய உடுப்புகளை தானே போட்டுக்கொள்றார் என்ற மாதிரி அமைச்சர் நலிந்த ஜாதிச வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தார். இப்ப சலைவினுடைய உண்ணாவிரதம், சாப்பிடாம இருக்கிறார், பிள்ளைகள் துன்புறுத்தப்படுறாங்க என்ற மாதிரியான விஷயங்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிற நேரத்தில் இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் அஜெண்டா என்னன்றது எல்லாருக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுது செலவினுடைய விவகாரத்தில்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.